தூய்மையாக யோசித்து பாருங்கள். தனியாக இருந்து ஒவ்வொருவரையும் சுயவிசாரணை செய்து பாருங்கள். நாம் சரியான பண்பாட்டோடு தான் இருக்கிறோமா? அல்லாஹ் நேசிக்கிற குணத்தோடு தான் இருக்கிறோமா? அல்லாஹுவின் தூதரோடு சுவர்க்கத்தில் பக்கத்தில் இருக்கிற அந்த அழகிய குணங்கள் இருக்கிறதா? என் கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்கின்றன? என் ரப்போடு நான் நடந்து கொள்கிற முறைகள் எப்படி இருக்கின்றன? என் அடுத்த வீட்டுக்காரர்களோடு நான் நடந்து கொள்கிற முறைகள் எப்படி இருக்கின்றன? சகோதரர்களே, ஆக மோசமான விஷயம் என்ன தெரியுமா? சொந்த உம்மா வாப்பாவோடு பேசாதவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். சொந்த உம்மா வாப்பாவோடு பேசாதவர்கள். என்ன மனசு சகோதரர்களே! இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசிப்பதற்கு மிக தகுதியான உறவு என்று அல்லாஹுவின் தூதர் கற்றுத்தந்த அந்த உறவோடு பகைத்து கொண்டு இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம் பேரோடு உறவு கொண்டாடினாலும் எந்த பயனும் கிடையாது தெரியுமா சகோதரர்களே? உங்களுடைய உம்மா வாப்பாவுக்கு உதவி செய்யாமல், உங்களுடைய உம்மா வாப்பாவுக்கு நீங்கள் கொடுக்காமல், நீங்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து பள்ளிவாசல் கட்டினாலும் அதிலிருந்து ஒரு நன்மை கூட உங்களுக்கு வராது தெரியுமா? உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களை பற்றி தப்பாக நினைத்திருக்க, உங்களின் மீது சாபமிட்டுக் கொண்டிருக்க, நீங்கள் காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்துக் கொண்டு தொங்கி தொங்கி மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த மன்னிப்புக்கு பரிமாணமே இல்லை சகோதரர்களே, பரிமாணமே கிடையாது. ஆனால் பேசுவதில்லை. மௌத்துக்கும் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள். நீ வர தேவையில்லை என்றால் உன்னுடைய மரணம் நரகத்தை நோக்கிய மரணம். உன் பெற்றோரோடு பேசாதிருக்கும் காலமெல்லாம்